வணக்கம், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். ருச்சி சாப்பிடுங்க. ரவை தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கும். ரெகுலராகவே நாங்கள் இப்போ ஒரு 65 பீப்புள்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மோர் தென் 15 to 18 சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபேமிலிஸ், பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் பர்சன்ஸ், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரவா தோசை இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கலான்ட்டு பியூர்லி ஹோம்மேட் ரவா தோசை. நீங்கள் ஹோட்டலில் ரவா தோசை சாப்பிட்டிங்கன்னா கம்பல்சரி மைதா மிக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே மைதாவே கிடையாது. நம்ம இட்லி மாவுலேயே தான், இட்லியோட தோசை மாவுலேயே ரவா தோசை நல்லா பச்சை மிளகா, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பர் ரவா தோசை ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆல் அவர் கஸ்டமர்ஸ் வேர் வெரி 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 ஹாப்பி. இது ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ரவா தோசை, அதுக்கப்புறம் அப்படியே மத்தியானம் வந்தீங்கன்னா இட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் பிரியாணி. வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் பிரியாணி லஞ்சுக்கு. ஏன்னா எப்பயுமே பாருங்கள், ஃபுட்டு வந்து ரொம்ப 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 முக்கியம் லைஃப்க்கு. நம்ம ஃபுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஹைஜீனிக்காக நல்லா தரமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நல்லது செய்கிறதுன்னு அர்த்தம். இட் மஸ்ட் பி வெரி ஹைஜீனிக். சுத்தமாக சந்தோஷமாக கொடுத்தா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது நான் எப்பயுமே. I never compromise in quantity and quality of food. That is Bala's Kitchen's mantra. ஈவினிங் பார்த்தீங்கன்னா சனா மசாலா, ஈவினிங் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் கொடுக்குறது எப்பயுமே. கேரட், வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு லைட்டாக பெப்பர் போட்டு சனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தோம். ஒரு 4 o'clock சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது சனா எல்லாம் டெய்லி ஒன்று கேட்பாங்க. டெய்லி ஏதாவது செஞ்சு தருவோம். வேறு ஈவினிங்கில் பஜ்ஜி இந்த மாதிரி கேட்டாலும் செஞ்சு தருவோம். ஸோ இது ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. பீனட் மசாலா, கொஞ்சம் குக்கும்பரும் போட்டுக்கணும், நல்லாயிருக்கும். குக்கும்பரு, வெங்காயம், கருவேப்பிலை, கேரட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் லைம் புழிஞ்சிட்டு பெப்பர் போட்டால் சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் வித் பாயில்டு எக்கு.